இந்த நீதிபதி நியமனத்தில் சமூக நீதி கடைப்பிடிக்கலன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. நீங்கள் வழக்கறிஞரோட செயலாளராக இருக்கீங்க, உங்களோட குற்றச்சாட்டு சொல்லுங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அனுமதிக்கப்பட்ட நீதியரசர்கள் எண்ணிக்கை வந்து 75ஆக இருக்க வேண்டும். இங்கே கிட்டத்தட்ட 23 நீதியரசர்களின் பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளது. ஏறத்தாழ ஒரு 30% நீதியரசர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக உள்ளது. இதனால் வந்து நீதி வழங்குவதிலே தாமதம் ஏற்படுகிறது. மற்றும் குறிப்பாக பொதுமக்கள் வந்து தங்களுடைய வழக்குகளை பட்டியலிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நான் சார்ந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் உங்களுக்கு என்ன சமூக நீதி காவலர்கள் திரு சிந்தனை சிற்பி சிக்காரவேலர் முதற்கொண்டு இந்த சங்கத்திலே அங்கம் வகித்த ஒரு மாபெரும் சங்கம். 160 ஆண்டுகளை கடந்த சங்கம். நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இதில் கூட எம்எச்ஏவில் பதவியில் இருக்கும்போது கூட நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும், அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்கள் நீதித்துறையில் அவர்களுக்கு வந்து பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றதுக்காக பொதுக்குழுவிலும் சரி செயற்குழுவிலும் நாங்கள் தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்கின்றோம். தீர்மானத்தை நிறைவேற்றிய முதல் சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண். இங்கே அனைத்து தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கை. குறிப்பாக ஏறத்தாழ ஒரு 30% நீதியரசர்கள் எண்ணிக்கை இங்கே வந்து குறைவாக பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதை வந்து உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் முன்னாடி இப்போ எல்லையராக அமைச்ச அந்த லிஸ்ட்டு நீதியரசு கொலிஜியம் பரிந்துரை செய்து கொண்டுள்ள நீதியரசர்களின் எண்ணிக்கை நீதியரசர்களின் இந்த கொலிஜியம் பரிந்துரை செய்யப்பட்டு வந்து உடனடியாக வந்து அது வந்து நிரப்பப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை வந்து கொலிஜியம் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடைய தாழ்மையான கருத்து. இதை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. ஏனென்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பது ஒரு மக்களுக்கான ஒரு மன்றம். எல்லா இடத்திலும் பொதுமக்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளிலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தலையிட்டு அதற்கான தீர்வை எட்டு வகையில் மக்களுக்கான போராட்டத்தை ஏற்று நடத்துகின்ற ஒரு சங்கம். அந்த வகையிலே நீதிபதிகள் நியமனம் என்பது உரிய காலத்திலே வெறும் விரைவாக எடுக்கப்பட வேண்டும் ஒன்று என்பது அனைவருடைய கருத்து. இது வழக்கறிஞர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, மக்களுக்கான பிரச்சனை, அனைத்து சமூகத்திற்கான ஒரு பிரச்சனை. நீதிபதிகளின் நியமனம் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய சங்கம் அடுத்த கட்ட இந்த நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி கடைப்பிடிக்க என்ன நடவடிக்கை? ஆமாம், இந்தியாவிலே முதலாக குறிப்பாக தமிழகத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கூட நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும். இந்த சாங்ஷன் 75 இருக்கு இல்லையா, இது முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் என்பதிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பது பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிய முதல் சங்கம் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் வந்து தேர்தல் நடக்க இருக்கிறது. அடுத்து திரும்பவும் பொதுக்குழுவை கூட்டி இதற்கான முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பது அது மக்களிடையே எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்ட வகையிலே எங்களுடைய இந்த அறிவுறுத்தலுக்கான எங்களுடைய போராட்டங்கள் எந்த வகையில் இருக்கும் என்பதை நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் தீர்மானிப்போம். கொலிஜியத்துக்கு உங்களுடைய பரிந்துரை எதனால் அனுப்பப்படுமா? உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆமாம், கொலிஜியத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்றால் அனைத்து சமுதாயத்திற்குமாக குறிப்பாக இதுவரை அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாத சமூகத்திற்கும் இந்த நீதிமன்றங்கள் நியமனத்தில் வந்து அவங்களை வந்து கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை நீதியரசர்களுடைய வரவேற்புரையிலும் முதன்முறையாக அந்த வரவேற்புரை வழங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற செயலாளராகிய நான் குறிப்பாக வந்து அனைத்து சமுதாயத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்களும் இந்த நீதிமன்ற நியமனத்திலே அவர்கள் பரிந்துரையிலே அவர்களை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த மூத்த வழக்கறிஞர்கள் நியமனத்திலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தையும் ஏனென்றால் இங்கே எண்ணற்ற திறமை வாய்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள். நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் பணி நியமனத்திலும் அவர்களுடைய பெயர்கள் பரிந்துரைப்பட வேண்டும் என்பதே புதிதாக தலைமையேற்ற நீதியரசின் வரவேற்பிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நான் இந்த கோரிக்கையை அனைவரும் முன்பாக வைத்தேன். இது வந்து தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு வடிவங்களிலே இதை வந்து முன்னிறுத்தும் என்பதிலே யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்காது. வழக்கறிஞர்களுடைய உத்தரவுகளை வந்து தமிழில் இன்னைக்கு வரச்சக்கரவர்த்தி தமிழில் இது மிக ஒரு வரவேற்புக்குரிய ஒன்றாகும்.
நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி முன்னுதாரணமான தீர்ப்புகளையும் இந்த தமிழிலே தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே குறிப்பாக இருக்கின்றார். தீர்ப்புகள் என்பது வழக்கறிஞர்களுக்காக மட்டுமே அல்ல, மக்களுக்கு புரியும் வகையிலே மக்களுக்கு கொண்டு செல்லும், மக்களுக்கு எல்லாமே மக்களுக்கான ஒன்று தான். மக்களும் புரியும் வகையிலே இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. தமிழ் வழக்கு மொழியாக ஆக வேண்டும் என்பதிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து தீர்மானம் நிறைவேற்றியது. மதுரையிலே நாங்கள் பொதுக்கூட்டங்களை நிறைவேற்றினோம். அது மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே கூட இது அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியிலே அந்த தீர்ப்புகள் பகிரப்பட வேண்டும். அதாவது அந்தந்த மாநில மொழிகள், குறிப்பாக தமிழகத்திலே தமிழ் வழக்கு மொழியாக வர வேண்டும் என்பதிலே எங்களுடைய கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிற ஒரே சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம். என்றும் வழக்கறிஞர் சங்கம் தொடர்ச்சியாக மக்கள் சங்கமாக இருக்கும் என்பதில் யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்காது. The Chennai Silks in Mega Summer Sale.